1000 மாப்பிள்ள வந்து ஒன்னு கல்யாணம் பண்ண பாரு, அது ஏன் தலையெழுத்து. இரு 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 நான் வந்துட்டு ஒன்று கேட்குறேன் சரியா. ஒரு ஊரில் ஒரு 6 மாடி கட்டடம் இருக்குது சரியா. அந்த கட்டடம் ஃபுல்லாமே ஹஸ்பண்ட் மெட்டீரியல், அதாவது ஹஸ்பண்ட்ஸை விற்கிறாங்க சரியா. அதில் ஒவ்வொரு ஃப்ளோரும் ஏற 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 ரேட் ஏறிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளோர் போயாச்சுன்னா மறுபடியும் கீழே வர முடியாது. ஓகே, இப்போ எந்தெந்த ஃப்ளோரில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்கிறேன் சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க வெறும் வேலைக்கு போகிறவங்க, இவங்க உனக்கு ஓகேவா? அடுத்து போலாம். வேண்டாம் சரி. இப்போ 2வது ஃப்ளோரில் இருக்கிறவங்க வேலைக்கு போவாங்க, குழந்தை வந்துச்சுன்னா குழந்தைய நல்லா அழகாக பார்த்துக்குவாங்க, ஓகேவா? பரவாயில்ல, அடுத்து போலாம். வேண்டாம் சரி. 3வது மாடிக்கு போகிறவங்க நல்லா வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்களையும் பார்ப்பாங்க, அப்பப்போ உனக்கு வீட்டு வேலையும் பார்த்து கொடுக்குறாங்க, அது உனக்கு ஓகேவா? அடுத்து போலாம். அவனு வேண்டாமா? சரி. 4வது மாடி போகிறேன், ரேட் ஏறிட்டே இருக்கு, பரவாயில்லையா? சரி. இப்போ 4வது மாடியில் இருக்கிறவங்க நல்லா வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்களையும் பார்த்துப்பாங்க, வீட்டு வேலையும் செய்வாங்க, அது போக உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் வச்சு நல்லா சூப்பராக பார்த்துக்குவாங்க, நல்லா ரொமான்டிக் பர்சனாக இருப்பாங்க, அவங்க ஓகேவா? ஓகேதான், பட் இருந்தாலும் அந்த ஃப்ளோர்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. அடுத்து போலாம். இப்போ இது வேண்டாம் உனக்கு, 5வது மாடி தான் வேணும். சரி, 5வது மாடியில் என்னன்னா இந்த 4, அதாவது வேலைக்கு போவாங்க, குழந்தைய பார்த்துக்குவாங்க, இந்த 4 ப்ளஸ் அவன் வந்து பயங்கர அழகாக இருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, ஓகேவா? ஓகே தான், இருந்தாலும் அடுத்து. அப்போ 6வது மாடி, அங்கே ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க சரியா. இதுக்கு மேலே நீ எவ்வளோதான் ஜலிச்சு பார்த்தாலும் இதுக்கு மேலே ஒரு நல்ல பசங்க கிடைக்கவே மாட்டாங்க. இதோட இந்த ஃப்ளோரில் உன்னையும் சேர்த்து மொத்தம் 8,40,20,001 அத்தனை பேர் வந்தாச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? உங்களை எல்லாம் திருப்தி படுத்தவே முடியாது.